ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். நம்ம டே 1 டார்கெட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா ஜிகேல ஒரே ஒரு லெசன் தான் கொடுத்துருப்போம். இந்திய பொருளாதாரன்ற ஒரு லெசன். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான லெசன். அதனால தான் இந்த லெசன் நல்லா படிக்கணும்னு ஒரே ஒரு லெசன் மட்டும் கொடுத்துருப்பேன். எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு லெசனும் பார்த்தீங்கன்னா இதுதான். படிச்சிட்டிங்கன்னா, ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் படிங்க. ஸோ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க இந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா ஈஸியா அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ எப்படி படிக்கலாம், எப்படி படிச்சா நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா அந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டத்துல கொடுத்திருக்கிறது, இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்திருக்காங்க? இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். இது சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை, சிஇஓ கூகுளா இருந்தவர். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நல்லா படிச்சுக்கணும். சோ அதுக்கடுத்து எப்படி படிக்கணும்னு பாருங்க. முதல்ல என்னென்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க, ஸோ அந்த ஹெட்டிங் கீழே எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமா இருக்கு அப்படின்றத நல்லா தெளிவா படிச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெட்டிங் பாருங்க, வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள். இந்த ஹெட்டிங் கீழே கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வரும். ஒரு 10 பாயிண்ட் வரும்னு வச்சுக்கோங்க. சோ இந்த 10 பாயிண்ட்டும் இப்ப நான் கொஸ்டின் எப்படி கேட்கறதுன்னா, இப்ப இந்த வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள்ல இருக்கக்கூடிய 10 பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுங்கன்னா அந்த 10 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு பார்க்காம சொல்ல தெரியணும். சோ அப்படி படிச்சாதான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு சிம்பிளா டைரக்ட் கொஸ்டின் இருக்கிறது கிடையாது. கூற்று, காரணம், சரியானது, பொருத்தமானது, ஏறு வரிசை, இறங்கு வரிசைன்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரொம்ப டஃப் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்ப நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் லைன் பை லைனா படிச்சாதான் உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும் உங்களால. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு திருப்பி டைரக்டா இன்னொரு பாயிண்ட் படிச்சுட்டு பாயிண்ட் கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டா நம்மளால சொல்ல முடியும். ஆனா பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்க்காம சொல்லுங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ அப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால கொஸ்டின் வந்து ஏதாவது டஃபா கேட்டா கொஞ்சம் குழம்பிடுவீங்க. அதனால நான் சொல்றேன் இந்த மெத்தட்ல படிங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இந்த வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தோட முன்னேற்றம் என்பதோட பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த 10 பாயிண்ட்டும் என்னென்ன நான் முக்கியமான பாயிண்ட்னு ஒவ்வொன்னா சொல்றேன். நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்கா பார்ப்போம். உங்களுக்கு இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏதாவது கொஸ்டின் கேட்டா கூட அந்த கொஸ்டின் இந்த பேஜ்ல இந்த ஹெட்டிங் கீழே தான் இருக்குன்ற வரைக்கும் உங்களுக்கு மெமரியா இருக்கும். சோ அதனால எக்கனாமியை பொறுத்த அளவுக்கு இப்படி படிங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்கா எடுத்துக்கோங்க. அந்த ஹெட்டிங் கீழே எத்தனை பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அந்த ஹெட்டிங் மட்டும் சொன்னாலே உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசையா சொல்ல தெரியணும். அப்படி இருந்தாதான் உங்களால ஈஸியா வந்து இந்த லெசனை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? சோ இப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ், என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கு, என்னென்ன பாயிண்ட்ஸ் அதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீடைல்டா பார்ப்போம். சரிங்களா? இந்த இந்திய பொருளாதார லெசன் எக்கனாமி சிலபஸ், அதாவது குரூப் 4ஓட சிலபஸ்ல இருக்க அந்த எக்கனாமில ஃபர்ஸ்ட் டாபிக் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ல டைரக்டா கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் அதாவது அதுல மட்டும்தான் அந்த லெசன் கவர் ஆகுமானா கிடையாது. அந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ன்ற டாபிக்லயும் கவர் ஆகும். உங்களுக்கு வேளாண்மைன்ற டாபிக்லயும் கவர் ஆகும். மக்கள் தொகை டாபிக்ல கவர் ஆகும். கல்வின்ற டாபிக்ல கவர் ஆகும். சோ இப்படி நிறைய டாபிக்ல கவர் ஆகிறதுனாலதான் இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியம். எக்கனாமிக் சிலபஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ இப்ப லெசனுக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? சுந்தர் பிச்சை ஒன்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? இலக்குமுறை பொருளாதாரத்தில், அதாவது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த பாயிண்ட் நல்லா பாத்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள். சோ இப்ப இந்த ஹெட்டிங் கீழே எத்தனை பாயிண்ட் இருக்கு, என்னென்ன பாயிண்ட் எல்லாம் முக்கியம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சினா என்னன்னா, அந்த நாட்டோட வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது என்னது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஜிடிபியால தான் குறிப்பிடப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? 2024ல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இந்தியா வந்து ஜிடிபில எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா 5வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அந்த ஜிடிபின்றது வருஷம் வருஷம் மாறும். சோ ஜிடிபினா என்னது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தான் என்ன சொல்றாங்கன்னா ஜிடிபின்னு சொல்றாங்க. சோ நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை எதால அளவிடப்படுறாங்க? வருமானத்தால அளவிடப்பட்டாலும், அந்த நாட்டோட வருமானத்துல குறிப்பிட்டாலும் அது எதாலேயே சொல்லப்படுகிறது? மொத்த நாட்டு உற்பத்தியாலேயே அது வந்து சொல்லப்படுகிறது. சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே அது வந்து சொல்லப்படுது. சோ அப்ப அடுத்து நமக்கு என்ன தெரியணும்? மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு தெரியணும். அதாவது ஜிடிபினா என்னன்னு தெரியணும். ஜிடிபினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டில்
சரிங்களா? ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை தான் என்ன சொல்றாங்கன்னா ஜிடிபின்னு சொல்றாங்க. சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்க. சோ அப்ப இது என்னது செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பொருளாதார வளர்ச்சின்னா ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த நாட்டோட வருமானத்தால அதை அளவிட்டாலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலையும் அது குறிப்பிடப்படுது. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியால குறிப்பிடப்படுவது தான் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு கொடுத்திருக்காங்க. என்னது? ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் மொத்த அதாவது பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜிடிபின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றம் என்பது அந்த நாட்டோட ஜிடிபியால மட்டும் குறிப்பிடப்படுவதில்லை, வேறு எதாலையும் குறிப்பிடுறாங்க, அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம், நலவாழ்வு. சோ இதையும் உள்ளடக்கியதான் என்ன சொல்றாங்க, அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது மூணாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, பொருளாதார வளர்ச்சினா என்னன்னு சொன்னோம். சரிங்களா? பொருளாதார வளர்ச்சின்றது என்னது? அந்த நாட்டோட வருமானத்தால் அது அளவிடப்பட்டாலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால தான் அது குறிப்பிடப்படுது. செகண்ட் பாயிண்ட், அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு தெரியணும், ஜிடிபினா என்னன்னு தெரியணும். ஜிடிபினா என்ன? ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜிடிபின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்பது ஜிடிபியால மட்டும் குறிப்பிடப்படுவதல்ல, அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, நல்வாழ்வு எப்படி இருக்கு, சோ இதெல்லாம் உள்ளடக்கியதான் என்னது, ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, நாலாவது பாயிண்ட் என்ன? ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தின் அளவீடுகளை என்னென்ன சொல்றாங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு. வாழ்க்கை தர குறியீடுனா PQLIன்னு சொல்லுவோம், மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDIன்னு சொல்லுவோம். நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்ன சொல்றோம், GNHIன்னு சொல்றோம். இதை பொறுத்துதான் அமையும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் எதை பொறுத்து அமையுமா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI, வாழ்க்கை தர குறியீடு PQLI, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. இதை பொறுத்துதான் அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம் அமையும் சொல்றாங்க. சோ மொத்தம் எத்தனை பாயிண்ட் பார்த்திருக்கோம், 4 பாயிண்ட் பார்த்திருக்கோம். எந்த ஹெட்டிங் கீழே, வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருளுக்கு கீழே 4 ஹெட்டிங் பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட யாரு எந்த வருஷம் உருவாக்குனாங்க, அது என்னன்றத அதுல என்ன இருக்குன்றத பத்தி கொடுத்திருப்பாங்க ஒரு பாக்ஸ்ல. இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHIன்னு சொல்லுவோம். மொத்த நாட்டு மகிழ்ச்சின்ற தொடர 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சு என்பவரால எந்த வார்த்தை, மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இது எத்தனாவது பாயிண்ட், 4வது பாயிண்ட். சாரி, இது வந்து எத்தனாவது பாயிண்ட், 5வது பாயிண்ட். மொத்தம் எத்தனை பாயிண்ட், 5வது பாயிண்ட். இப்ப 6வது பாயிண்ட் பாருங்க. 6வது பாயிண்ட், இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. எது? மொத்த நாட்டு மகிழ்ச்சின்ற தொடர் எதை உள்ளடக்கியதா, நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். சோ இந்த நாளையும் தான் உருவாக்கி இருக்குன்னு உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? மொத்தம் 6 பாயிண்ட் பார்த்திருக்கேன். இந்த 6 பாயிண்ட்டுமே முக்கியமானதா. சரிங்களா? சோ அடுத்து 7வது பாயிண்ட் பாப்போமா, வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு வகைப்படுத்தப்படுகிறது. எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது, வளர்ச்சி முன்னேற்றம். இதன் அடிப்படையில தான் உலக நாடுகளை வகைப்படுத்துறாங்க. சோ அதை எப்படி வகைப்படுத்துறாங்கன்றத பாருங்க. சரிங்களா? சோ அடுத்து 8வது பாயிண்ட், வளர்ந்த பொருளாதார நாடுகள், வளர்ச்சி பின்தங்கிய பொருளாதார நாடுகள் 2ஆ வகைப்படுத்துறாங்க. சரிங்களா? சோ 8வது பாயிண்ட் பாருங்க, வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்பவை தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிக்கும் சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றாங்க, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான். சோ இந்த நாடுகள்லாம் என்னது, வளர்ந்த பொருளாதார நாடுகள். சரிங்களா? வளர்ந்த பொருளாதார நாடுகள்னா என்ன, அதாவது அது எல்லாத்துலயும் வளர்ந்துருக்கும், தொழில் மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை தான் வளர்ந்த பொருளாதார நாடுகள்னு சொல்றோம். சோ எக்ஸாம்பிள் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா?
ஆப்ஷன்ல வளர்ந்த நாடுகளையும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளையும் கொடுத்துட்டு உங்களுக்கு சரியானது எது தவறானது எதுன்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். வளர்ந்த நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான். சோ இந்த 5 நாடுகளும் என்னது? வளர்ந்த நாடுகள்னு சொல்றாங்க. சோ இது 8வது பாயிண்டா வச்சுக்கோங்க. சோ அடுத்து 9வது பாயிண்ட், வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளை குறிப்பிடுறாங்க. சோ இதுவும் அதேதான். சரிங்களா, வளர்ந்த நாடுகள்னா என்ன சொல்றாங்க? முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளை தான் வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை என்ன சொல்றாங்க? குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் சொல்றாங்க. சரிங்களா, இது எத்தனாவது பாயிண்ட்? 9வது பாயிண்ட். 9வது பாயிண்ட் என்னது? வளர்ந்த, அதாவது நிலம், சுரங்கங்கள், தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் இதை முழுமையா பயன்படுத்த தெரியாத நாடு, குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகளை தான் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, என்னது? ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா. சோ இந்த 5 நாடுகளை என்ன சொல்றாங்க? வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு சொல்றாங்க. இது 9வது பாயிண்ட். அடுத்து 10வது பாயிண்ட் பாருங்க. இந்த நாடுகளை முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம். சோ அதாவது 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுவது எதன் கூட சொல்லி கேட்கலாம். என்னது? வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளவா, வளர்ந்த நாடுகளையான்னு கேட்கலாம். என்னது? வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளை தான் 3ஆம் உலக நாடுகள், பின்தங்கிய, வளர்ச்சி குன்றிய அல்லது பின்தங்கிய நாடுகள்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா, மொத்தம் இதுல 10 பாயிண்ட் பார்த்திருக்கேன். இந்த 10 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த 10 பாயிண்டையும் நல்லா தரவா பாத்துக்கணும். சரிங்களா, இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சி, முன்னேற்றம் என்பதன் பொருள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இந்த 10 பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா, சோ அடுத்த ஹெட்டிங் பார்க்கலாமா? அடுத்த ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. இந்திய பொருளாதாரத்தை பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்திருக்கா? 7வது இடத்தை பிடித்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா, இந்திய பொருளாதாரம் ஹெட்டிங்க்கு கீழே எத்தனை பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திருக்கோம். உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில இந்தியா 7வது இடத்தை பிடிச்சிருக்கான். அடுத்து பாருங்க, தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைந்திருக்கிறது. சோ இது செகண்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. சரிங்களா, எத்தனாவது விழுக்காடு? 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை இந்தியா பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள்ல 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலிமையான இடத்தை பிடித்திருக்கிறது. சோ இந்தியாவும் பாத்தீங்கன்னா முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள்ல ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருப்பதுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொண்டிருந்தாலும் பின்தங்கி இருப்பதற்கான சில அறிகுறிகளும் காணப்படுகின்றனன்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. முன்னேறிய நாடுகளின் இயல்புகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முன்னேறிய நாடுகளோட இயல்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் அது முன்னேறிய நாடா முன்னேறாத நாடான்றதே இதை வச்சுதான் சொல்றாங்க. என்னன்னா உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலை வாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகர்மயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை, நல்ல ஆட்சி. சோ இந்த ஹெட்டிங் கீழே இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, மொத்தம் எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட் தான் சொல்லியிருப்பேன். எந்த ஹெட்டிங் கீழே? இந்திய பொருளாதாரம்ன்ற ஹெட்டிங் கீழே 2 பாயிண்ட் தான் சொல்லியிருப்பேன். இந்தியா 7வது இடத்தை பெற்றிருக்குன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில பாத்தீங்கன்னா முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள்ல 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் கூடிய ஒரு வலுவான இடத்தை இப்படி அடைந்திருக்குதுன்றது செகண்ட் பாயிண்ட். சரிங்களா, 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதுல ஒரு 10 பாயிண்ட், இதுல ஒரு 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். சோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த ஹெட்டிங் பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ல வலிமையும் வலிமையின்மையும். சோ இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள்ல வலிமையும் வலிமையின்மையும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா, சோ இதுல பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ இந்த ஹெட்டிங் கீழே எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை கீழ்காணும் தலைப்புகளில் ஆராயலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். ரொம்ப முக்கியம். இந்தியா கலப்பு பொருளாதாரமான்னு கேட்கலாம், இல்ல கூற்றுல கொடுத்து கூட
கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்தியா இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இதன் பொருள், அதாவது கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னா, தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவதற்கு தான் என்ன பேரு, கலப்பு பொருளாதாரம் சொல்றாங்க. இது செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இந்தியான்றது ஒரு கலப்பு பொருளாதாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னா, பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுவதற்கு தான் என்ன பேருனா கலப்பு பொருளாதாரம் பேரு. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்க, ஒரு புறம் மிக முக்கியமான அடிப்படை கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதே சமயம் பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றது. இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்ப இதுல எத்தனை, 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் ஹெட்டிங் கீழே 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இந்தியான்றது கலப்பு பொருளாதாரம். அது எதனால கலப்பு பொருளாதாரம்னு சொல்றாங்கன்னா, அது அதாவது தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து நடத்துறதுனால அதை கலப்பு பொருளாதாரம் சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்த ஹெட்டிங் பாருங்க, வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய பொருளாதாரத்துல அடுத்து முக்கிய பங்கு வகிப்பது எது, வேளாண்மை. அடுத்து இதுல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா? அதுவே ஒரு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இந்திய பொருளாதாரத்துல வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருவதால் வேளாண்மை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் எத்தனை, 60% மக்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்களா? எத்தனை சதவீத மக்கள்? 60% மக்கள் வேளாண்மையும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. செகண்ட் பாயிண்ட், வேளாண்மையில எத்தனை, 60% மக்கள் வேளாண்மையும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்கன்றது செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. அடுத்து 3வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில எத்தனை, 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி எதுல இருந்து தான் கிடைக்குதா, வேளாண் துறையில இருந்து தான் கிடைக்குதா. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி நிலையை அடைந்துள்ளது. பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிகத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றன சொல்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, வளர்ந்து வரும் சந்தை. இந்திய பொருளாதாரத்துல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்தியாவின் சந்தை பாத்தீங்கன்னா பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடுனா என்ன சொல்றாங்கன்னா எஃப்டிஐன்னு சொல்றாங்க. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் எஃப்ஐஐன்னு சொல்றாங்க. வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றன. இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்து வருகிறது. இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாட்டு காரணிகளினால் அதிக வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து சந்தையாக மாறுகிறது சொல்றாங்க. இதுல அந்த அளவுக்கு எந்த பாயிண்ட்டும் கிடையாது. ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தோட வலிமையில என்னென்ன ஹெட்டிங்லாம் இருக்குன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கலப்பு பொருளாதாரம் ஹெட்டிங் பார்த்தோம். அதுக்கடுத்து வேளாண்மைன்ற ஹெட்டிங் பார்த்தோம். வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கடுத்து இந்திய பொருளாதாரத்துல இந்த வளர்ந்து வரும் சந்தைன்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில என்னது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2024ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு ஜிடிபில. சரிங்களா? வாங்கும் சக்தியில் அதேதான் 3ஆம் இடத்தை தான் பிடிச்சிருக்கு. சரிங்களா? உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5ஆம் இடத்தையும் வாங்கும் சக்தியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. இது எத்தனை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி 7வது இடத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஜிடிபில இந்தியா 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகள்ல இடம்பெற்றிருக்கு. இது செகண்ட் பாயிண்டா நம்ம வச்சுக்கோங்க. இந்தியா G20 நாடுகள்ல இடம் பெற்றிருக்கான்னு கேட்டா ஆமா, இடம் பெற்றிருக்கு. சரிங்களா?
அடுத்த ஹெட்டிங் பாருங்க, வேகமாக வளரும் பொருளாதாரம். வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. 2016 to 17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டும் எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேகமாக வளரும் பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2016 to 17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எத்தனை சதவீதம்? 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்தும் நாடுகளுக்கிடையே இந்தியாவும் மிக வேகமாக வளர்ந்து வருதுன்றத காட்டுறாங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாருங்க, 6வது ஹெட்டிங், வேகமாக வளரும் பணிகள் துறை. பணிகள் துறையும் வேகமாக வளருது. சோ அதை பத்தி பார்க்கலாம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு எதுக்குதான் இருக்கா? பணிகள் துறைக்கு தான் இருக்கா. சரிங்களா? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெரும் பங்கு இந்த பணிகள் துறைக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன சொல்றாங்க. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறைகள் நாட்டை உலகளவில் கொண்டு செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவ செய்யவும் துணை நிற்கின்றதுன்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு எதுக்கு இருக்கா? பணிகள் துறைக்கு. பணிகள் துறையோட பங்களிப்பு தான் சொல்றாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்தது பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சினா என்னன்னு பார்ப்போம். நமது நாட்டில் வேகமாக பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால் உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறையும் மாறியுள்ளதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதலும் முக்கிய அறிகுறியாகும். சோ இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். சுதந்திரத்துக்கு பின்னர் நகர்ப்புறங்கள் விரைவான வளர்ச்சி பெற்று வருகின்றன. மேம்பட்ட போக்குவரத்து, தொடர்புகள், கல்வி, சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரைவுபடுத்துகின்றன. சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நிலையான பேரளவு பொருளாதாரம். பேரளவு பொருளாதாரம் என்னன்னு பாருங்க. உலக நாடுகள்ல இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருவதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. சோ இந்தியா என்றது என்னது? பேரளவு பொருளாதாரத்தை தொடர்ந்து நிரூபித்து வருகிறதுன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்தியா வந்து பேரளவு பொருளாதாரமா இல்லையான்னு கூட கேட்கலாம். அடுத்தது நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. சோ இந்ததையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் முக்கியமானது. சரிங்களா? இது வந்து செகண்ட் பாயிண்ட் கோட்டேஷன்ல கொடுத்திருக்கனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை என்னவென்று குறிப்பிடுகிறதுன்னு கேட்கலாம். நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தது பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 2014 to 15 ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம். சோ இது வந்து 3வது பாயிண்ட். 2014 to 2015 ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் எத்தனை? 8% இருக்கும் என இருந்த போதிலும் உண்மையான வளர்ச்சி அதை விட சற்று குறைவாக 7.6% இருந்ததுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதன் மூலம் இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது என நிரூபித்து வருகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்க, மக்கள் தொகை பகுப்பு. இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. இதன் பொருள் இந்தியா அதிக அளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இளைஞர்களே யார் வளர்ச்சியின் அடிப்படை? இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இந்திய இளைஞர்களின் திறமை, அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளதுன்னு சொல்றாங்க. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சோ இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு எது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு கேட்கலாம். மனித வளம் ரொம்ப முக்கியமானது. மேலும் இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் ஈர்க்கிறதுன்னு சொல்றாங்க. சோ அவ்வளவுதான் இந்த ஹெட்டிங் கீழே. அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மை. சோ இந்த ஹெட்டிங் எல்லாம் எதுக்கு கீழே வந்திருக்கு? இந்திய பொருளாதாரம். இந்த ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். சரிங்களா?
இந்திய பொருளாதாரத்தின் வலிமை ஒரு ஹெட்டிங்கும் வலிமையின்மை ஹெட்டிங்கையும் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால நம்ம எல்லாத்துலயுமே உஷாராதான் இருக்கணும். ஸோ இந்த வலிமையின்மை ஹெட்டிங்கையும் அந்த வலிமை ஹெட்டிங்கையும் நல்ல தரவா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கு கீழே இருக்க பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வலிமையின்மை ஹெட்டிங் பார்க்கலாம். அதிக மக்கள் தொகை. இந்திய பொருளாதாரத்தோட வலிமையின்மை என்னது? ஃபர்ஸ்டே நம்மகிட்ட அதிக மக்கள் தொகை இருக்கிறதான் காரணம். மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்து 2வது நாடாக உள்ளது. வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையும் இந்தியா மிஞ்சக்கூடும் சொல்றாங்க. சரிங்களா, மக்கள் தொகையில எத்தனாவது இடம்? சீனாவிற்கு அடுத்து 2வது இடத்தை பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் இடம் சீனா, செகண்ட் நம்ம இந்தியா தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. சரிங்களா, மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் தடையா இருக்கிறது எதுவா? மக்கள் தொகை தான் தடையா இருக்காம். அடுத்து பாருங்க, மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. ஸோ இது செகண்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் எவ்வளவு அதிகரிக்குதான்? 1.7 என்ற வீதத்துல அதிகரிக்குதான். ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 3வது பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குன்னு சொல்றாங்க. சோ எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த 2வது காரணம் பாருங்க, ஏற்றத்தாழ்வும் வறுமையும். ஏற்றத்தாழ்வும் வறுமையும் தான் அடுத்த பொருளாதார வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்களுக்கும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணமே இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஏழையா இருக்கவங்க ஏழையாகிட்டே தான் போறாங்க, வசதியா இருக்கவங்க மேலும் மேலும் வசதியாகிட்டே தான் போறாங்கன்னு சொல்றாங்க. இது சமுதாயத்தில் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றனர். சோ இது அந்த அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது, ஹெட்டிங் மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்களா, அடுத்த 3வது ஹெட்டிங் பாருங்க, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. திடீர்னு பண்டங்களோட விலைகளை உயர்த்துறதா அடுத்த பொருளாதார வலிமையின்மையா இருக்குன்னு சொல்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நிலையான வளர்ச்சியும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் இருக்கு. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களையும் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஹெட்டிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்றதுனால ஏழை மக்களால அதை வாங்க முடியல. சோ அப்ப வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க வாஸ்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அடுத்த ஹெட்டிங் பாருங்க, உள்கட்டமைப்பு பலவீனம். உள்கட்டமைப்பு பலவீனம்னா என்னன்னு பாருங்க. கடந்த 10-20 ஆண்டுகள்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையா தான் இருக்கு. எனது மின்தடை, போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் இதெல்லாம் கம்மியா இருக்குன்றனால, பற்றாக்குறையா இருக்குன்றனால பொருளாதாரத்துல வலிமையின்மையா இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்த 5வது ஹெட்டிங் பாருங்க, வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கை காரணமாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. சோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. சோ இந்தியாவுல பாத்தீங்கன்னா இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது. அதாவது உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலை வாய்ப்புல எந்த வளர்ச்சியையும் உருவாக்கவில்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ அடுத்து 6வது ஹெட்டிங் பாருங்க, பழமையான தொழில்நுட்பம். வேளாண்மை மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்கொழிந்ததாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, இதோட பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹெட்டிங்கே முடிஞ்சு. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஹெட்டிங், இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகைன்ற ஹெட்டிங்ல கவர் ஆகும். கடைசியில இருக்கும் அந்த ஹெட்டிங். சிலபஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரிங்களா,
மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும். ஸோ மக்கள் தொகையியல்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மக்கள் தொகையியல்னா என்ன, மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது தான் என்னன்னு சொல்றோம்னா மக்கள் தொகையியல்னு சொல்லி சொல்றோம். இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்க. மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமானது இந்த அட்டவணை. ஒவ்வொரு வருஷ கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்கு, சராசரி ஆண்டு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இந்த அட்டவணையை எப்பேற்பட்டாவது படிச்சிருங்க. சரிங்களா. 1901 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கோடிகள்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா. 23.84 கோடின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது 1911 எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 25 கோடி ஆயிருக்காம். ஆண்டு அதாவது சராசரி ஆண்டு வளர்ச்சி 0.56% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து 1921 25.13 கோடியா வந்து இருக்குது. ஸோ இது வந்து குறைஞ்சிருக்குது. சரிங்களா. -0.03 வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து 1931 27.90% அதிகரிச்சிருக்கு. ஸோ எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.04 அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து 1941 பாத்தீங்கன்னா கணக்கெடுத்தப்ப 31.87 வந்து அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ 1.33% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து 1951 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை எவ்வளவு இருந்துச்சா 36.11 கோடியா இருந்துச்சா 1.25% வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 1961 43.92 கோடியா இருந்திருக்கு. 1.96% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சோ இந்த மாதிரி 2011 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா. கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அடுத்தது உலகின் புவிப்பரப்புல 2.4% பரப்பளவும் உலக வருவாயில 1.2% வருமானமும் பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில 17.5% தன்னகத்தை கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சோ இந்த ஹெட்டிங்ல இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த அட்டவணை செகண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது 3வது பாயிண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவுன்னு சொல்றாங்களே இது வந்து 4வது பாயிண்டா எடுத்துக்கோங்க. சரிங்களா. சோ அதுக்கடுத்து பாருங்க. வேறு வகையில் கூறினால் உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியரா. சரிங்களா. உலகத்துல இருக்க எல்லா மக்கள் தொகை சேர்த்து உலகமே சேர்த்து உலக மக்கள் தொகையில 6ல் ஒருத்தர் கண்டிப்பா இந்தியரா தான் இருக்க முடியும். சோ இது 5வது பாயிண்ட். உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட இது அதிகம்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 6வது பாயிண்டா. சோ அதுக்கடுத்து இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகளவாக உள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க. காலரா, பிளேக், இன்ஃபுளுயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 to 21ஆம் ஆண்டு காலகட்டத்துல மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்திருக்கு. சோ அந்த காலகட்டத்துல அந்த மைனஸ் வந்திருக்க காலகட்டத்தை நல்லா பார்க்கணும். அது எந்த ஆண்டு வரிசைன்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ இது வந்து 7வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்ட என்ன சொல்றாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. இது 8வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்து 9வது பாயிண்ட் பாருங்க. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33 இருந்து 1.25% குறைந்து வந்தது. ஆகையால் இத சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா. இது 9வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. 1961ஆம் ஆண்டுல இந்திய மக்கள் தொகை உயர்வு விகிதம் 1.96% அதாவது 2% ஆகும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது 10வது பாயிண்டா வச்சுக்கோங்க. அடுத்து 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்றாங்க. இது வந்து இது 10வது பாயிண்டாவே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. வெடிப்பு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எந்த வருஷம் 1961, ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை கடந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது 100 கோடியை கடந்திருக்கா. எந்த வருஷத்துல? 2001. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 11வது பாயிண்ட். அடுத்தது பாருங்க, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறதுன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் இந்த ஹெட்டிங் கீழே 11 பாயிண்ட் இருக்கு. இந்த 11 பாயிண்ட் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங் தான். குழந்தைகளோட பிறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும் சொல்றாங்க. என்னது? 1000 மக்கள் தொகைக்கு குழந்தைகளோட எண்ணிக்கையை குறிக்கும் சொல்றாங்க. இறப்பு விகிதம்ன்றது 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. இது செகண்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கைய மக்கள் தொகை, அதாவது குழந்தைகளின் பிறப்பு விகிதம்னு சொல்றாங்க. இறப்பு விகிதம்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு இறப்பு விகிதம்னு சொல்றாங்க. வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சோ அது உங்க அட்டவணை கொடுத்திருக்காங்க. இந்த அட்டவணை 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் 1910 வருஷத்துக்கு ஒரு தான் எடுப்பாங்க. 1951 1951ல பாத்தீங்கன்னா 39.9 பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா 27.4. 2001ல பாத்தீங்கன்னா 25.4 பிறப்பு விகிதம், 8.4 இறப்பு விகிதமா இருந்திருக்கு. 2011ல 21.8ஆகவும் இறப்பு விகிதம் 7.11ஆகவும் இருந்திருக்கு. சரிங்களா? இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். எத்தனாவது பாயிண்ட்? 3வது பாயிண்டா சொல்லியிருப்பேன். சோ அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க. 1951ஆம் ஆண்டில் 39.9ஆக இருந்த பிறப்பு விகிதம் 2011ஆம் ஆண்டு 21.8ஆக குறைந்தது. பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் குறிப்பிடப்படும் படியானதாக இல்லை. இறப்பு விகிதம் 1951ஆம் ஆண்டில் 27.4ஆக இருந்தது. 2011ஆம் ஆண்டில் 7.1ஆக குறைந்தது. மேற்கண்ட அட்டவணை பிறப்பு விகிதத்தின் குறைவானது இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. சோ இது அட்டவணை நம்ம பார்த்திருப்போம். அதனால இந்த பாயிண்ட்டை நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாருங்க, கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், எத்தனை? 14.7. உத்தரப்பிரதேசம் 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. மேற்கு வங்காளம் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் 6.3, ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் எவ்வளவு? 9.2 கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. சோ எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, மாநிலங்களுக்கு இடையே 10 ஆண்டுகளில் பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் 2001 to 2011. சோ இந்த 5வது பாயிண்ட் வச்சுக்கோங்க. 10 ஆண்டுகளில் 2001 to 2011 பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. சோ இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களை என்னன்னு சொல்றாங்களா? பிமரு, என்னது? பிமரு மாநிலங்கள்னு சொல்றாங்க. இது 6வது பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பீனா என்னதுன்னா பீகார், மத்திய பிரதேசம் MAன்னு சொல்றாங்க, பீகார் BIன்னு சொல்றாங்க, ராஜஸ்தான் Rன்னு சொல்றாங்க, உத்தரப்பிரதேசம் U. சோ இத என்ன சொல்றாங்க? பிமருன்னு சொல்றாங்க. சரிங்களா? அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். சோ அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் என்னது? பிமரு மாநிலங்கள். சோ என்னன்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஆப்ஷன்ல ஏதாவது குறைந்த மாநிலங்களை கொடுத்துட்டு தவறானது எதுன்னு கூட கேட்கலாம். சோ இது 6 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம பிறப்பு மற்றும் இறப்பு விகிதத்துல எத்தனை பாயிண்ட் படிச்சிருக்கோம்? 6 பாயிண்ட் படிச்சிருக்கோம். பிறப்பு மற்றும் இறப்பு விகிதத்துல இருக்க 6 பாயிண்ட் சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க பார்க்காம சொல்லணும். சரிங்களா? இப்படி படிச்சாதான் உங்களுக்கு எப்ப கேட்டாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. சோ அடுத்த ஹெட்டிங் பாருங்க, மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றதுன்னு சொல்றாங்க. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்கள் தொகையின் எண்ணிக்கையை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கோங்க. நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கிறது. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா?
நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கிறது. மொத்த நிலப்பரப்பு மாறாது இருக்கும்போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை அதிகரிக்கின்றதுன்னு சொல்றாங்க. சோ அதாங்க ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருப்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் டு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதியின் நிலப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மக்கள் தொகை அடர்த்தி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மக்கள் தொகை அடர்த்தி பாத்தீங்கன்னா 1 சதுர கிலோமீட்டரில் உள்ள மக்கள் தொகை அடர்த்தி கொடுத்திருக்காங்க. 1951ல 117 மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2001ல பாத்தீங்கன்னா 325, 2011ல பாத்தீங்கன்னா 382. நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி பாத்தீங்கன்னா 100க்கும் குறைவாகத்தான் இருந்திருக்கு. ஆனால் விடுதலைக்கு பின்னர் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தியானது 1951ஆம் ஆண்டில் 117ஆக உயர்ந்து பின் 2001ல் 325ஆக அதிகரிக்கிறது. அந்த அட்டவணையில கொடுத்திருக்கிறதான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ 2 பாயிண்ட் சொல்லியிருப்பேனா, இந்த இது பாத்தீங்கன்னா 3வது பாயிண்டா வச்சுக்கோங்க. இந்த அட்டவணை 4வது பாயிண்டா வச்சுக்கோங்க. சோ அதுக்கடுத்து பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி 382 ஆகும். இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிக்கிறது. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. சோ இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. 5வது பாயிண்டா. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102 என உள்ளது. சோ இது 6வது பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனை அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டு உள்ளது. சோ இது எத்தனை? 7வது பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளது. சோ இது 8வது பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ மக்கள் தொகை அடர்த்தியில 8 பாயிண்ட் பார்த்திருக்கோம். இந்த 8 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாலின விகிதம் பார்க்கலாம். இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்னும் விகிதத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிடுறாங்க. பாலின விகிதம்ன்றது எத்தனை 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர்ன்றதை குறிக்குது. சோ இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது முக்கியமான சுட்டிக்காட்டியாகவும் சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த அட்டவணை 2வது பாயிண்டா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1951ல கணக்கெடுப்புல 1000 ஆண்களுக்கு பெண்கள் விகிதம் எத்தனை? 946 இருந்திருக்கு. 2001ல 933 இருந்திருக்கு. 2011ல 940 இருந்திருக்கு. இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக தான் இருக்காம். இறுதியாக 2011ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்திருக்குன்னு சொல்றாங்க. 2011 படி ஹரியானாவில், சோ இது 3வது பாயிண்டா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. 2011 படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் மிக குறைவாக இருந்திருக்கு. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டுள்ளது. சோ பாலின விகிதம் பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்துல அதிகமாகவும் எந்த மாநிலத்துல குறைவாகவும் இருக்கும்னு கொஸ்டின் கேட்கலாம். இதை 4வது பாயிண்டா படிச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த ஹெட்டிங் கீழே பாலின விகிதம்ன்ற ஹெட்டிங் கீழே 4 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 4 பாயிண்ட்டையும் ஷார்ட்டா முடிஞ்சா ஒரு நோட் போட்டு ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. சோ அடுத்து பார்க்கலாம். இந்த பாடம் படிக்க கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த புதுசா படிக்கிறவங்களுக்கு எப்படியும் 3 to 4 மணி நேரம் ஆகும் இந்த பாடம் படிக்கிறதுக்கு. சரிங்களா? ரிவிஷன் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். சோ அடுத்த ஹெட்டிங் பாருங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாகவும், இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் உள்ளதுன்னு சொல்றாங்க. கூற்று காரணத்துல கூட கொடுத்து கேட்கலாம். இந்த பாயிண்ட செகண்டா படிச்சுக்கோங்க. வேறு வகையில் கூறுவதானால் அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும், குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிப்பிடுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அது 3வது பாயிண்டா படிச்சுக்கோங்க.
அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டவணை 4வது பாயிண்டா படிச்சுக்கோங்க. 1951ல ஆண்களோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு 32.5, பெண்களோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு 31.7, மொத்தத்துல சராசரி எவ்வளோ 32.1ன்னு சொல்றாங்க. சரிங்களா? 1991ல 58.6 ஆண்களோடது, பெண்களோடது 59.0, சராசரி பாத்தீங்கன்னா 58.7. அடுத்து 2001ல பாத்தீங்கன்னா 61.6 ஆகவும், பெண்கள்ல 63.3 ஆகவும், சராசரி பாத்தீங்கன்னா 62.5 ஆகவும் இருக்கு. 2011ல 62.6 ஆகவும், பெண்களுக்கு 64.2 ஆகவும், மொத்த சராசரி 63.5 ஆகவும் இருக்கு. சரிங்களா? 1901 to 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் பாத்தீங்கன்னா 23 ஆண்டுகள் மட்டுமே சொல்றாங்க. இது 2011ல 63.5 ஆண்டுகள் என்ற அளவில் அதிகரித்து, இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்ததே ஆகும் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, மேல இருக்க அட்டவணை தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆயினும் மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 5வது பாயிண்ட் 5வது பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம். இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிக்கிறது. 1951ஆம் ஆண்டில் ஆண்களில் 4ல் 1 எனவும், பெண்களில் 12ல் 1 எனவுமான அளவிலேயே எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்ததுன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றவர் ஆவார்னு சொல்றாங்க. 2011ல ஆண்கள் 82%, பெண்கள் பாத்தீங்கன்னா 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா 74.04% சொல்றாங்க. இது மற்ற வளர்ந்த நாடுகளையும் இலங்கையும் காட்டிலும் கூட மிக குறைவுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது செகண்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. இது தேர்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. இந்த அட்டவணைய 4th பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கேரளா 94% அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3%, அடுத்தபடியாக கோவா 88.7% எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருந்தன. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5வது பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிமாச்சல பிரதேசம் 82.8%, மகாராஷ்டிரா 82.3%, சிக்கிம் பாத்தீங்கன்னா 81.4%, மற்றும் தமிழ்நாடு 80.1%. 2021 படி பீகார் பாத்தீங்கன்னா 61.8% குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக இது இருக்கு. சோ இது 6வது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ இப்ப இந்த எழுத்தறிவு விகிதத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பாயிண்ட் படிச்சிருக்கோம். எது முக்கியமோ இந்த எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க புக்லயே டைரக்டா படிச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பேராகிராஃபா இருக்கனால உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இதே இது நீங்க பாயிண்டா நீங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா நானே பாயிண்டா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். சோ டைம் இல்லாத காரணத்தினால அப்படியே புக்லயே நடத்துறேன். சரிங்களா? நீங்க டைம் இருந்தா ஃபுல் டைமா படிக்கிறவங்களா இருந்தீங்களா பாயிண்டா எழுதி கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த ஹிமாச்சல பிரதேசம் 82.8% இதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டா கொஞ்சம் தனித்தனியா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இதுவே பாத்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிருச்சு. இயற்கை வளங்கள்ல இருந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் வாலமித்ரி NPC அகாடமி.